வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். தமிழ்நாட்டின் சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. நீங்களும் ஓட்டு போட்டுருப்பீங்க நினைக்கிறேன். 2021 சட்டமன்ற தேர்தலை விட அதிக வாக்கு சதவீதம் இந்த முறை 85% வாக்குப்பதிவாகியிருக்கிறது என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்திய தேர்தல் ஆணையர் தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கும் மேற்கு வங்காள வாக்காளர்களுக்கும் ஒரு சல்யூட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2021 74% ஓட்டுப்பதிவு நடந்தது. இப்போது 11% அதிகரித்து 85% ஓட்டுகள் பதிவாயிருக்கு. சதவீத கணக்குல இப்படின்னு சொன்னீங்கன்னா, வாக்கு எண்ணிக்கையில 2021 விட 25 லட்சம் வாக்குகள் அதிகமாக பதிவாயிருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான அம்சம், இந்த வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற விவாதம் இன்று மாலையிலிருந்தே ஆரம்பிச்சிருச்சு. அதாவது SIR எனப்படுகிற சிறப்பு வாக்காளர் தீவிர சீர்திருத்த பணி, அந்த பணியை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது. அதை இங்க ஆளுங்கட்சியான திமுக உள்ளிட்ட கட்சிகள், திமுக கூட்டணி கட்சிகள் மிக கடுமையாக எதிர்த்தன. திமுக SIR-ஐ எதிர்த்தாலும் SIR-ஐ நடைமுறைப்படுத்த திமுக தன்னாலான அத்தனை உதவிகளையும் அத்தனை ஒத்துழைப்பையும் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லணும். அந்த அடிப்படையில் இந்த SIR-ஆல இறந்து போனவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள், இப்படிப்பட்டவர்களுடைய வாக்குகள் எல்லாம் நீக்கப்பட்டு கிட்டத்தட்ட 97 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு 30 லட்சம் வாக்குகள் சேர்க்கப்பட்டிருக்கு. இப்படி பார்த்தா 97 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டு 30 லட்சம் வாக்குகள் சேர்க்கப்பட்டு இந்த புதிய வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட இந்த நிலைமையில தான் 85% வாக்குப்பதிவாயிருக்கு. இந்த SIR-க்கு இந்த வாக்குப்பதிவு சதவீத அதிகரிப்பில் ஒரு முக்கிய காரணம், ஒரு முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக 2026 சட்டமன்ற தேர்தலில் 2021 இல்லாத ஒரு புதிய சக்தியாக விஜய் வந்தார். இந்த விஜயால இளைஞர்கள் எலெக்ஷன் தானே, அன்னைக்கு ஒரு நாள் லீவு அப்படின்ட்டு வீட்டிலேயே இருக்கிற இளைஞர்கள் கூட இன்னைக்கு விஜய் அவரோட பிரச்சார கூட்டத்தில் சொன்ன மாதிரி காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு சாமிகளை கும்பிட்டுட்டு ஓட்டர் ஐடி எடுத்துக்கிட்டு எல்லாம் காலம்பரையே வாக்குச்சாவடிகளுக்கு போயிட்டாங்க. அந்த அடிப்படையில் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிப்பதற்கு விஜய்க்கும் ஒரு குறிப்பிட்ட பங்கு இருக்கு. எல்லா பங்கும் அவருக்கு இல்லைனாலும் ஒரு குறிப்பிட்ட பங்கு இருக்கு அப்படிங்கிறத இந்த இன்னைக்கு தேர்தல் தான் நமக்கு சொல்லுது. இந்த நிலையில இன்னொரு முக்கியமான விஷயம், ஆளுங்கட்சியான, அதாவது இதுவரைக்கும் ஆளுங்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், ஆளுங்கட்சியாக துடிக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த ரெண்டு கட்சியோட தலைமைகளும் இந்த ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடந்த அன்றைக்கு விஜய்க்கு எவ்வளவு வாக்கு வரும், விஜய்க்கு எத்தனை சதவீதம் வரும், விஜய் கட்சி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படின்றது தான் தங்களுடைய ஏஜென்சிகள் மூலமாக தொடர்ந்து அந்த ரிப்போர்ட்டை தான் அவங்க ஆர்வமா கேட்டு வாங்கியிருக்காங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை வாக்கு சதவீதம் வரும், எத்தனை தொகுதிகளும் என்பதில் அதிமுக காட்டிய அக்கறை விட அதிமுக எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு என்று திமுக காட்டிய அக்கறை விட இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து விஜயுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறதுல கவனம் குவிச்சாங்க. அதுதான் உண்மை. இதற்கு ஒரு முக்கியமான ஒரு சம்பவமும் இதுக்கு உதாரணமாக இருக்கு. விஜய் போட்டியிடுகிற பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில், சென்னை மாநகருக்கு உட்பட்ட அந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் விஜய் தோற்க வேண்டும் என்று திமுக வரிந்து கட்டிட்டு வேலை செஞ்சது. சொல்ல போனால் பல தேர்தல் பொறுப்பாளர்கள் மாற்றப்பட்டு இளைஞரணி துணை செயலாளர், மாநில துணை செயலாளர் ஜோயல் அங்கே பொறுப்பாளராக போடப்பட்டார். திமுக இளைஞரணி செயலாளரான உதயநிதி பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியை தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கிட்டார். டெய்லி அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத அவர் அப்டேட் கேட்டாரு. நாம் ஏற்கனவே வெளியிட்ட வீடியோவிலே நாம் சொல்லியிருந்தோம், பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில இருக்கிற வாக்காளர்களுக்கு தலா 2000 ரூபாய் திமுக தரப்பில் விநியோகம் செய்யப்பட்டுச்சு அப்படின்ட்டு அன்னைக்கு சொல்லியிருந்தோம். இதுல தேர்தலுக்கு முதல் நாள் ஏப்ரல் 22ஆம் தேதி இரவு பெரம்பூர் அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உள்ள இருக்கிற திமுக தேர்தல் பணிமனை அங்க இருக்கு இல்லையா, அவங்க தேர்தல் ஆபீஸுக்கு அந்தந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் கூட்டமா வந்து இன்னும் எங்களுக்கு பணம் வரல, இன்னும் எங்களுக்கு பணம் வரல என்று 100, 150, 200 பேர் இப்படின்னு கூட ஆரம்பிச்சாங்க. என்னன்னா, அங்க இருக்கிற சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திமுக ஆபீஸ் எங்கெல்லாம் ஓப்பன்ல இருந்ததோ அங்கெல்லாம் வந்து இன்னும் எங்களுக்கு பணம் வரல, எங்களுக்கு பணம் வரல என்று திமுகவினரை நோக்கி மக்களே கேட்க ஆரம்பிச்சாங்க. இது உண்மை. இப்படிப்பட்ட இந்த நிலைமையில 20,000 25,000 வாக்காளர்களுக்கு 2,000 ரூபாய் விடுபட்டுருச்சு. அதை தேடித்தான் அந்த மக்கள் வந்து திமுகவுடைய
தேர்தல் பணிமனை தேடி வந்து எங்க பணம் எங்க பணம் எங்கன்னு அவங்களே கேட்க ஆரம்பிச்சாங்க. அங்கங்க அதாவது வாக்குச்சாவடிகளுக்கு வாக்கு எந்திரங்கள் கொண்டு வரப்பட்டு அந்த அதிகாரிகள் வந்து போய் அவங்க நேற்று இரவே வந்துட்டாங்க. இந்த நிலையில போலீஸ் புழக்கமும் அதிகமாக இருக்கு. இந்த நிலையில திமுக கையில பணம் வச்சிருக்கு. ஆனால் விடுபட்ட 20,000 25,000 பேருக்கு எப்படி கொடுக்கறது என்று நேற்று இரவு 9 மணி வாக்கில ஒரு ஆலோசனை பண்றாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னா ஒரு 10 மணிக்கு மேல அந்த 2,000 ரூபாய் உங்களுக்கு உத்தரவாதம் என்று சொல்லக்கூடிய அந்த உத்தரவாதத்தை வெளிப்படுத்துற அளவுக்கு ஒரு டோக்கன் அச்சடிக்கிறாங்க. எப்போ? நேற்று இரவு 10 மணிக்கு திமுக சார்பில் அந்த டோக்கன் சென்னையிலே அச்சடிக்கப்பட்டு தேர்தல் நடக்கிற ஏப்ரல் 23ஆம் தேதி அதிகாலை 4 to 5 எந்தெந்த ஏரியாவில் யாராருக்கு பணம் கொடுக்க விடுபட்டதோ அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு விடியல்ல ஏப்ரல் 23ஆம் தேதி விடியலுக்குள்ள அவங்க கையில டோக்கன் கொடுக்கப்பட்டுச்சு. நான் டோக்கன் வாங்கியவர்களிடமே நாம் பேசினோம். அந்த டோக்கனை காட்ட நம்மிடம் மறுக்கிறார்கள். இதை நாம் திமுக தரப்பிடம் பேசியும் ஆமாங்க வேற என்ன பண்றது சாதாரணமாக நம்மிடம் பதில் சொன்னார்கள். அவர்களிடமும் பேசி உறுதிப்படுத்திட்டோம். அதிகாலை 4 to 5 விஜய் தொகுதியிலே விடுபட்ட அந்த 20,000 25,000 பேருக்கு அந்த 2,000 ரூபாய் டோக்கனை கொடுத்துட்டு நீங்க ஓட்டு போட்டுட்டு வந்து எப்ப வேணாலும் இந்த பணத்தை வாங்கிக்கலாம் என்று அந்த உத்தரவாதத்தை திமுகவினர் அளித்திருக்கிறார்கள். அதாவது ஏனென்றால் விஜய் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள் வந்துவிடக் கூடாது என்று திமுக உறுதியாக இருக்கிறது. அதனால எந்த விதமான ஒரு சின்ன ஒரு இடமும் ஒரு கேப்பும் விஜய்க்கு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் நேற்று இரவு ஆலோசனை நடத்தி இன்று அதிகாலை விஜயின் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் விடுபட்ட வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க விடுபட்ட வாக்காளர்களுக்கு திமுக சார்பில் டோக்கன் கொடுக்கப்பட்டிருக்கு என்பதுதான் இன்றைக்கு தேர்தல் களத்திலே நடந்திருக்கிற ஒரு விஷயம். விஜய் என்ன ஆவார் என்று திமுக அதிமுக ரெண்டும் எப்படி பார்க்குது அப்படிங்கிறதுக்கு உதாரணம். அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.